இன்னைக்கு வெற்றிகரமாக ஆர்க்க ஒரு விஷயம் தான் இப்போ தாங்க நோட் பண்ணேன். நான் இப்போ இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது தான் ஆர்க் லேகாக இருக்குது. நான் ரெக்கார்ட் பண்ண முடியாது, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன் அதை. சரி விடுங்க, என்ன சொல்லி வேலைக்காக போகிறதில்ல. இப்போது நம்ம என்ன பண்ணும், கொஞ்சம் டெவலப் பண்ண ஆரம்பிப்போம். டெவலப் மீன்ஸ் இது நம்மளோடதா? என்னோடதா நீ? ஓகே, நம்ம டின்டோ பிரி கேட்குது அப்போ. இல்லை ஒரு விஷயம் ஆனால் நம்ம அனிமல் அப்படியே நம்ம என்ன சொல்கிறது, பெரசோரா பெராசோரு இது எனக்கு தேவையில்லடா நீ. ஸோ உங்ககிட்ட இருக்கிற அந்த மான்ஸ்டர்ஸ் வச்சு இதை அட்டாக் பண்ணாமே இல்லை, அந்த டைனோசர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணாமனு கேட்டிங்கன்னா வந்து இதெல்லாம் ஒரு டம்மி பீஸ். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா வந்து அனிமல்ஸை பார்த்து பயந்து ஓடிடும். சரி, ஸோ என்ன பண்ணுவோம் நம்மக்கிட்ட. ஓ ஸ்பியர் தெரியாமல் குத்திட்டேனே. சரி ஓகே, அதில் கவலை தான். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து டூடுவை டேம் பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு இப்போ சம்மந்தமே நம்ம டூடுனா வந்து இப்போ கொண்டா கழிச்சு நமக்கு ஒரு மிஷின் கேட்பாங்க. ஸோ டேம் த டூடுன்னு நம்ம அதுக்கு அப்போ போய் டூடு கண்டுபிடிச்சி டேம் பண்ணதுக்கு இப்போதைக்கு ஏதாவது ஒரு டூடு கிடச்சாலும் நமக்கே போதும். போடு. ஸோ இந்த ஒரு பேட்டு தான் நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கல்ல. ஸோ இதுவே நீங்கள் வேறு எதாவது யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அன்கான்ஷியஸ் கம்மியாகிடும். மெஜோபீர் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ஸோ நான் ஏன் மெஜோபீர் கொடுத்தேன்னா வந்து பெரிஸில் இதுக்கு தான் வந்து டேமிங் எஃபெக்ட் மிஸ் ஆகி. ஸோ அதனால வந்து இது எடுத்துக்கினேன். ஸோ பேரஸோட முட்டை. ஸோ மற்ற அனிமல்ஸோட முட்டையை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். பட் இதோட முட்டை வந்து அப்படி கிடையாது. ஸோ இது முட்டையை அது கண்ணு முன்னாடி எடுத்தாலும் அது எதுவும் பண்ணாது. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலான்னா வந்து இப்போ அங்கே அந்த சைடில் 2 இருக்குது, நம்ம போய் அதை ஃபாலோ பண்ணி இங்கே கூட்டு வந்துடலாம். அப்பா கொஞ்சம் லேக் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணாதனால லேக் அடிக்குது. நம்ம ரெக்கார்ட் பண்ண விளையாடி போட்டு செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கே இது என்னோடதா அப்படின்னு தோணுது. ஸோ இப்போதைக்கு நம்ம டூடு இப்போ நம்ம டேம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ அந்த போன என்ன நினச்சேன்னா வந்து நான் டவுன்லோட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ரெக்கார்டுக்கு வந்துட்டேன். அதனால தான் வந்து நினச்சேன் ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் லோட் ஆகுது, அதனால இதனால சொல்லி ரெக்கார்டு லேக் ஆகுதுன்னு நினச்சி இப்போ தான் நானே பார்க்குறேன். ஸோ அது ஸ்மூத்தாக நல்லா தான் இருக்குது. பட் நான் வீடியோ ஆன் பண்ணால் அது லேக் ஆகுது. அங்கே ஒரு ஸ்பைனோ இருந்தானே, ஸ்பைனோ மண்டையா ட்ரை கிட்ட மாட்டி விட்றேன்டா உன்னை. ஓகே, நம்ம மாஸ்கோ சாப்ஸ் தான் இது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த மாஸ்கோ சாப்ஸ் அப்படி எவ்வளோ பொருள் கலெக்ட் பண்ணி வச்சு இது 82வது லெவலு. ஸோ இந்தமாதிரி நீங்கள் மாஸ்கோ சாப்ஸ் ட்ரெயின் பண்ணால் வெயிட்டே கொடுத்துருங்க, அதான் வந்து பெஸ்ட்டுன்னு நான். ஏன்னா வந்து இந்த மாஸ்கோ சாப்ஸ் எல்லாம் நீங்கள் வெறும் கலெக்டாக யூஸ் பண்ண போகிறீங்க. சரி, இப்போ இங்கே 2 இருக்கே, எது நம்ம அது தண்ணியிலே இது தான்ப்பா சுற்றி நிற்குது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த ஒன்று சைலண்ட்டாக போய்ட்டு தேவையான வேலைலாம் பார்த்துட்ருக்கு, இது மட்டும் தான் தண்ணிக்குள்ளேயே போய் நிற்குது. ஆமாம், நீ எப்படி லெவலப் ஆவ? ஸோ இந்த ஸ்பைனோசோர்ஸ் லெவல் ஐயா இருந்தாலும் என்னால் பிடிக்க முடியாது, அதான் மன கஷ்டமாக இருக்குது. டேய் போடா. சரி ஓகே, இப்போ நமக்கு ஏதாவது வேலை இருந்தால் தெரியாமல் கொஞ்சம் ஹண்ட் பண்ணுவோம். ஸோ ஏதாவது ஒரு இந்த மாஸ்கோ சாப்ஸு டிலோப்போ அதெல்லாம் நம்ம ஹண்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம கீழே வேறு எந்த வேலையும் இல்லை, இது ஒரு வேலை தான் வேலை. டேய் அவன் வேஸ்ட்டா, நீயே கலெக்ட் பண்ணி வந்து சரி. இப்போதைக்கு என்னால் இது கூட டேட்டா கொண்டு நிற்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போதைக்கு டூடு சர்ச்சிடுவோம். டூடு அட்ட சட்டி டே அது கொடு எனக்கு அது கொடுத்துரு. டே அது ஸ்பியரா, ஸ்பியரோட மதிப்பு என்னன்னு தெரியுமாடா? டே ஸ்பியர் கொடுத்துரு. கொஞ்சம் விட்டா ஸ்பியர் எடுத்துகிட்டு போனான்னு பார்க்குறியா? நடக்கவே நடக்காது. கொஞ்சம் விட்டோன்னே கொசு கடி. சரி ரைட்டு. எல்லாம் பயப்படுறீங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக ஏன் வச்சு இப்போ அடிய. ஸோ ஓகே. ஸோ அடி கேவலமானு சொல்ல முடியாது, ஓகே நல்லா தான் இருக்குது. போடு இதை வச்சு அடிச்சா அன்கான்ஷியஸ் தான் ஆகும், டேமேஜ் ஆகுது. அதை வச்சு அடிக்கிற வந்து அன்கான்ஷியஸ் ஆகிடும். பார்த்தீங்கல்ல, அன்கான்ஷியஸ் ஆகிடுச்சு. பட் ஒன்று எனக்கு டேம் பண்ணணுன்னு ஆசை தான். பட் எனக்கு டூடு ஒன்று இருக்குது. ஸோ இப்போதைக்கும் நீ கில் பண்ண தாண்டா முடியும் என்னால். ஸோ சாரி ஃபார், ஏன்னா வந்து ஒன்று டேம் பண்ணணுன்னு காசு தான் இருக்குது. பட் எனக்கு வந்து நான் ஆல்ரெடி டேம் பண்ணிட்டேன். ஸோ டூடுவோன்னு வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வேணால் நம்ம வந்து இது அப்புறமா டேம் பண்ணலாம். ஸோ உனக்கு என்னடா வேணும், மெஜோபெரி வேணுமா? ஸோ இதுக்கு நீ நம்ம டேம் பண்ணணும்னா வந்து இதுக்கு எத்தனை லெவல் சும்மா கொடுத்து பார்ப்போம். ஸோ 4 தானா? அட போடா. பையன் வந்துட்டான். மேக்ஸ் லெவலில் இருக்கனால தான் நான் இப்போதைக்கு டேம் பண்ணிகிட்ருக்கேன். இது எந்த ஸ்பேஷல் நம்ம அடிச்சோம் அதுவா? 5வது லெவலு, கொஞ்சம் ஹை லெவலேயாச்சும் இருந்துருக்கலாமேடா. ஓகே, அங்கே பாருங்க நம்ம டூடு டேம் பண்ணது ஏந்து நிற்கிது. ஓகே, என்னது இது ஃபங்க்ஷன் பிக்கப் த ட்ரென், அது இல்லை அது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த விசில் கொடுத்துட்டு ஸ்டாப். ஸோ இந்த டூடு வந்து நம்மளால் என்ன சேபர் டூத் அதெல்லாம் வேறு பெருசாக முடியும். பட் நம்ம இதுக்கு ப்ரீடிங் பண்ணி ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதெல்லாம் நான் வந்து பண்ண போகிறதில்ல. டே ஸ்பியர் கொடு. ஐயோ ஸ்பியர் எடுத்துக்கிச்சே. அடி என்னாச்சு, என்ன ரிப்பேர் ஆகுது? அடே ஓகே.
ஸோ ஓகே. டேய் இவ்வளோ நேரம் அங்கே நல்லா தானே இருந்தேன். டே ஸ்பியரை கொடுத்துரு. எனக்கு இப்போதைக்கு அதான் ஒரே ஒரு வழியே. ஸ்பியர் கொடு. ஸ்பியர் கொடுத்துரு. ஐயோ தண்ணிக்குள்ளே போகுது. ஆட்டாங்க உன்னை எவன்டா கேட்டாங்க. ஸ்பியர் இன்னொன்று ஐ காண்ட் ஒன் ஃபைபர். ஓகே. டேய் புடிங்கடா, இன்னைக்கு அவனை விட மாட்டேன்டா. எடுத்துட்டு ஓட்டுறான்டா அவன். ஐயோ ஸ்பைக்கு போதே. அவன் கொண்டா வச்சு லெவலில் போவான். அதை துரத்தின்னு போகிறேன். நிற்க மாட்டானே. வந்துட்டேன் கிட்ட வந்துட்டேன். பார்த்தீங்களா அவ்வளோ பயம். ஓஹோ அக்கறைக்கு போதே. கண்டிப்பாக இது மோசம் கையில் இல்லை யார் அவர் இந்த மெகரானுக்கு அடி வாங்கிடும். உன்னன்னா நான் எதுவும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன் பற்றி. அது ஏன் தப்பு. யார் டூடுடா நீ தண்ணிக்குள்ளே எவ்வளோ சாகவாசமாக நீ இதுங்கிற. ஸோ பெட்டடனும் பிடிக்கணும். பட் இப்போதைக்கு நம்மளால் அது பிடிக்க முடியாதுன்னு இல்லை. பிடிச்சா இப்போதைக்கு யூஸ் இல்லை. ஸோ பட் அது இப்போ பிடிச்சோன்னா நல்ல லெவலில் இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம நல்ல லெவலில் பெட்டடனை டேம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மீன்ஸ் அது அவ்வளோ சீக்கிரம் ஒரு பைட் எடுக்காது. ஸோ ஓகே பேரசோர் சாப்பிட்டுக்கலாம் அந்த முட்டை. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் குக்குடு மீட்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ நம்ம கொஞ்சம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா. பட் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணால் வேலைக்காகாது. நமக்கு கூட ஒரு ராப்டர் மீன்ஸ் ஏதாவது ஹெல்ப் இருந்தால் தான் வந்து நம்மளை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண கரெக்டாக இருக்கும். நீங்கள் போய் எடுத்த உடனே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னு நினச்சின்னா வந்து அது வேஸ்ட்டில் தான் போய் முடியும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண தேவையில்லை. நான் கண்டிப்பாக இந்த ஸ்மூத்திங் பாம்பு ஒன்று கிடைக்கும். அதை வச்சு நான் ஹெட்டு. ஆஹா டே இன்னமே லைஃப் ஸ்டோலாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை. நான் ஏன் இப்போ இதுங்களை கூடுறேன்னா வந்து லெவலப் ஆகணும். அதான் ஒரே வழி. ஏன்னா வந்து டேய் வழுக்கிட்டு அப்புறம் வழுக்கிட்டு ஓகே ஸ்பியர் ஆட் பண்ணியாச்சு. சாரி ப்ரோ. ஸோ நீங்கள் பெரிய அனிமல்ஸ் வச்சுன்னா வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பி வேகமாக ஏறும். பட்டு நம்ம இருக்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பெரிய அனிமல்ஸ்லாம் வேலைக்காகாது. யாரா நீ அடாங்கு டங் இனிமேல் ஃபஸ்ட் அடி தான் வந்து கை ஓங்கியிருக்கும். போடு. ஸோ இப்போதைக்கு வேறு வழியில் நம்ம இந்தமாரி கொண்டு தான் லெவலப் ஆகணும். ஸோ பட் லெவலப் ஆகாது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஐயோ தப்பன்ட்ட கோமாறு அட்டங்கு மூடி பார்த்துடலாம் வா. டே அது மேக்ஸ் லெவல்ரா அது மேக்ஸ் லெவல் அவன் அசால்ட்டாக காலி பண்ணிட்டானே. அட்டங்கு ஐயோ ஸ்பியரை கூட்டுறா ஸ்பியரை. இவனால் அது வேறு அந்த சைடு போயிடுச்சு. செல்லக்குட்டி டேமேஜ் ஆகிட்டியாடா. செத்துக்கிட்டு போலி அதை மட்டும் சொல்லு. ஆஹா இவன் அடித்தனால ஸோ ஃபஸ்ட்லேருந்து வந்துச்சு அது. ஐயோ ஜெல்லி ஃபிஷ்ஷு. வந்துரு ஜெல்லி ஃபிஷ். யாரா அவன் இந்த டிலோப்போ. இருங்க நம்ம இப்போதைக்கு டிலோப்போ கிட்ட மல்லு கட்ட வேணாம். ஸோ ஒரு 10 ஃபைபர் எடுத்து நான் அதுக்கப்புறம் டிலோ கிட்ட மல்லு கட்டுறேன். 5 மெஜோபேரி 6 7 ஸோ 8 9 10 இப்போ கிராஃப்ட் பண்ணுறவா. என்னமோ ஓவராக பேசுனா. டேய் உங்கள் ஆள் தான் வந்து என்கிட்ட முள்ளு கட்டினாப்புல. ஸோ அதுக்கு தான் வந்து உங்கள் ஆள் என்கிட்ட பயங்கரமாக அடி வாங்கி இப்படி கிடக்குறாப்புல. நீ அதை பார்த்துட்டு வந்து என்கிட்ட மல்லு கட்டுறியா. ஸோ பாய்சன் வேறு இருந்துச்சா. எங்கே போச்சு அந்த மாஸ்கோ சாப்ஸு. அங்கே இருக்குது. கொஞ்சம் நாம் தெளிவாக இருந்துருக்கணும். அவசரப்பட்டேன். நான் ஆர்டர் அவசரப்பட்டேன் தான் என் தப்பு. நல்ல வேலை அதுங்க அப்படிப்பா. அது என்ன பண்ணுன்னா வந்து நம்ம அனிமல்ஸை கொண்டு போட்டுரும். அதனால தான் வந்து இப்போதைக்கு அதுங்க பார்க்குது. உனக்கு சிக்குவானா மாட்டான். நான் நல்ல வேலை நான் எதையும் பிடிக்காத. ஓகே கொஞ்சம் ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த பேரிஸ் தான் அதுக்கு தேவைப்படாது. ஸோ ஓகே நம்ம வந்து ஹை லெவலில் டிலோ காட்சி வச்சுக்கோங்க. யோசிக்காதீங்க டிலோ டேம் பண்ணுறங்க. ஸோ இது எத்தனை லெவல் 15வது லெவல். ஸோ இப்போதைக்கு நம்ம இருக்கிற ரேஞ்சுக்கு இந்த டிலோஸை மட்டும்தான் கொல்ல முடியும். போக பாருங்க நான் ரேப்டரே கொல்லுவேன். ரேப்டர் இப்போதைக்கு. ஆனால் என் நிலைமை என்ன இப்படியே இந்த மாதிரி இதுங்களை கொள்ள வேண்டியதாக எனக்கு டைம் இருக்குது. ஸோ ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம். அந்த ஒரு டிலோப்போ போட்டு தள்ளிடுவோம். ஹெல்த் இல்லைடான்னு கேட்டிங்கன்னா வந்து பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹெல்த்து இப்போதைக்கு நான் சரி ஓகே. அவன் நம்மளை பார்த்தோன்னே அவனே ஒரு மாரி அதோ இந்த மாதிரி தான். ஸோ கிட்ட ஒரு அடி பார்த்தீங்கள்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம். அடி யோசிக்காதீங்க. இப்போ டேய் அவ்வளோத்தான் லெவலப்படே. யாருக்கிட்ட எப்போ காலையில் உடச்சிட்டாயா அவன். ஓகே குக்குடு மீட் 2 இருக்குது. குக்குடு மீட் வேறா யூ ரெட் கலர் டை கிடச்சிச்சு. இப்போது டை இல்லை டை. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த க்ளோத்தெல்லாம் அன்லாக் பண்ணணுமான்னு யோசிக்கிறேன். லீஸ் ஜாக்கெட்டாக என்ன வேணும். ஸோ ஓகே. ஸோ என்கிராம்ஸில் போய் நம்மகிட்ட எத்தனை இருக்குது. அதெல்லாம் 5 தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம். இந்த ஷர்ட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த
ஹெட்ஸ் இதுக்கப்புறம் வந்து இந்த 3 வேணும் நமக்கு. அப்புறம் 3 போய் நான் அப்புறம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ லெவலப் ஆகணும் எனக்கு. லெவலப் ஆனால் வந்து 2 வழி இருக்கும். ஸோ ஓகே லைட்டாக போகிற போயிட்டேன். இப்போ போய்ட்டு டூடு இது மேலேயே நமக்கு ராப்டர் கிடைக்கும். அந்த உச்சியில் போய் செக் பண்ணி வந்து ராப்டர் கிடைக்கும். பட் இப்போதைக்கு நம்ம போகிறது அங்கே டேஞ்சர். நம்ம ஓரளவுக்கு அந்த கிளாத்தெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பியர்ஸு தேவையான பொருளை எடுத்துகிட்டு போகலாம். இந்த இடத்துல வந்து நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. நல்ல விஷயம் என்னென்னா வந்து இங்கே ஆர்டர் ஸ்பான் ஆகும். இந்த இடத்துல ஆர்டர் ஸ்பான் இடத்துல இதுவும் ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன, இந்த இடத்துல பேரியானிக்ஸு ஸ்பைனெல்லாம் ஓவராகவே கார்போனியம்ஸ் தான் உண்டா. இந்த இடத்துல ஆர்வ கொள்ள சண்டைக்கு வந்துடும் நம்மக்கிட்ட. ஸோ ஆஹா டிலோஸ் என்ன டிலோ 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 டிலோ. ஸோ இந்த மாதிரி வந்து இதுங்களுக்கு பார்த்தீங்களே இப்போ நமக்கு எக்ஸ்பி ஏறுது. ஸோ அதனால் ஆஹா இவங்கிட்ட நம்ம மல்லு கட்டணுமா? மல்லு கட்டலாமா இவங்கிட்ட? சரி ட்ரை பண்ணுவோம். எவன் வேணாண்ணா தாடினுன்ன காணாத நெஞ்சு. ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு. ஓகே 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 ஓகே. ஸோ மோதிடலாம். ஸோ நம்ம நினச்சா அடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. அவ்வளோத்தான். யாருக்கிட்ட செத்துருவோமோ? டே முடியல முடியல முடியல. அப்பா நல்ல வேலை ஜஸ்ட்டில் தப்பிச்சேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிலோன்னு லைஸ்ட்ரோவா அந்த கிறுக்கு பையன் பார்த்தா என்ன பார்க்காதி விட்டேன். எனக்கு என்ன எனக்கும். ஸோ லைஸ்ட்ரோலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சேஸ் பண்ணாது. இங்கே சேஸ் பண்ண லைஸ்ட்ரோவை கொண்டுடலாம். அதுவும் இல்லாமல் நான் தானே இப்போ இந்த லைஸ்ட்ரோவை கொண்டேன். ட்ரைக்கிட்டனா கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நீங்கள் ட்ரைக்கு தானே நினச்சிங்கன்னா வந்து ஸோ தப்பு பண்ணுறேன், தப்பு பண்ணுறேன். ஓகே இந்த ஸ்பைனோசார்ஸை பார்க்க தான் எனக்கு பயமாகுது. ஓகே மாஸ்கோ சாப்ஸ் ஸ்பீடு டென்டோபெரியா நீ வேஸ்ட்டு. நம்ம மாஸ்கோ சாப்ஸ் எங்க? டேய் நீ இப்போ தாண்டா வந்துக்கிற. ஓகே வெயிட்டை போட்டு விட்டுடலாம். என்ன கலெக்ட் பண்ணிக்கிற? பரவாயில்லையா நீ கரெக்டாக வந்து கொஞ்ச நேரத்தில் கலெக்ட் பண்ணிட்டேன். அவனாவது வந்து இதுக்கு ரெண்டுத்தையும் நான் பாராட்டுறதா புகழ் தான் தெரியுது. தரைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணுது. இவன் வந்து கொஞ்ச நேரத்துலேயும் மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டான். சரி ஓகே என்னமோ ஒன்று. ஸோ என்ன பண்ணுவோம், செக் பண்ணிடலாம். இவன் பெரிஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ணுறான். அவன் பெரிஸ் உட்டு டாச்சி ஃபைபர்னு எல்லாத்தையும் நொறுக்குறான். பெட்டடானா இது. ஸோ பெட்டடானே இப்போதைக்கு நம்மளால் அது பறந்து போயிடும். அப்புறம் வேஸ்ட்டு. இப்போ எவ்வளோ டூடு. இந்த டூடெலாம் பார்க்கும்போது ஒரு மிஷின் வருங்க இதில். ஸோ 150 டூடோ கொலை சொல்லுவாங்க. அப்போல்லாம் இந்த டூடு ஸ்பான் ஆகாது. நமக்கு எப்போ டூடு வேணான்றமோ அப்போ தான் டூடு ஸ்பான் ஆகும். என்ன சொல்கிறது நம்ம கொடுமை. ஐயோ டிம்டோபேரி சாப்பிடக்கூடாது. ஏன்னா வந்து அது டிம்டோபேரி தானே கேட்குது. ஸோ இதை மட்டும் நம்ம டேம் பண்ணிட்டோன்னா வந்து ஹை லெவலில் நமக்கு 3 இருக்கும். ஸோ 3மே வந்து நம்ம லக்கு தானே. ஸோ அதனால் வந்து இப்போ இதை டேம் பண்ணிடுறேன். இப்போ லெவலப் பண்ணுறேன்டா நான். ஸோ இப்போதைக்கு எதை பண்ணலான்னா வந்து இப்போ ஹெல்த்து தான் பண்ணிக்கிறேன். ஒரு 200 2 ஓகே என்ன பண்ணலாம், ஒரு 2 லெவலுக்கு நான் 200 ஹெல்த்தை மட்டுமே போட்டுக்கிறேன். 2 ஓகே இது ஒரு 3, இது ஒரு 4 5 6 7 ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்து ஐயோ போலா ரெடி பண்ணணுமா. ஸோ ஏதாவது மிஷின் இருக்கா? டேம் டூடு நினச்சேன்டா இந்த பர்ச்சோட நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் வந்து நான் கிளைம் பண்ணிட்டேன் ஸோ நாக் அவுட் டூடு. ஸோ இதுமாரி கேட்டால் கொடுக்காதீங்கன்னு டக்குனு டூடு காமிச்சிருங்க. அது மொத்தமாக டேம் உடைய காட்டணும். என்னடா நீங்கள் டேய் யாரா நீங்கள்? நான் கஷ்டப்பட்டு டூடு டேம் பண்ணால் எனக்கு திருப்பி போய் டூடு டேம் பண்ணுன்றானுங்க. நாக் அவுட் டூடு நீ நாக் அவுட் ஆகிறியாப்பா? இவனுங்க வேறு டார்ச்சர் பண்ணுறானுங்களே டூடு டேம் பண்ண சொல்லி அப்படியே ஃபஸ்ட்லேருந்து. ஐயோ இப்போ தானே அந்த டூடுலாம் அடிச்சு தொட்டி விட்டேன். ஐயோ இருக்குமானே தெரியலையே. டூடு நம்ம டூடு குட்டி ஒரு லோ லெவலில் இருக்க டூடு அவனுக்கு ஹை லெவல்லே வேணாம். ஒரு லோ லெவலில் ஒரு டூடு கொடுத்தீங்கன்னா கூட 10வது லெவல். ஸோ இதெல்லாம் ஒரு கேவலமான லெவல் தான். அடே டூடு மண்டையா என்ன? ஓகே 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 ஃபீட் த பெரிஸா. இப்போ டேம் பண்ணணும்னு விருப்பமே இல்லை. இவனுங்க சொல்கிறாங்கன்னா டேம் பண்ணுறேன். இந்த பெரிஸ் எனக்கு தேவைப்படாது. நீ ட்ரபிள் இருக்கிற 14 எடுக்கிறியா? சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நம்ம இப்போ இந்த கிளாத்தெல்லாம் போய் ரெடி பண்ணணும். கிளாத்து என்ன இதுக்கெலாம் தேவை? ஃபைபர் ஹைட்டு நம்மகிட்ட இருக்குது, ஃபைபர் தான் இல்லை. ஆமாம்லாம் வச்சுருந்தாலும் நம்ம அவங்ககிட்ட போய் ஃபைபர் எடுத்துக்கலாம். ஸோ அங்கே நான் ஒன்று வச்சுருந்துச்சி ஃபைபரு, நம்ம அதுக்கிட்ட போய் ஃபைபர் எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இனிமேல் ஸ்டார்டிங் ஆர்க்கு மீடியமாக விளாட்றது இனிமேல் ஸ்டார்டிங் விளாட்றத பிடிக்கும். ஏன்னா வந்து இந்த எவ்வளோ ரிலேஸ்டிக்காக இருப்பாங்க. நம்ம ஒரு அனிமலை டேம் பண்ணணும், அந்த அனிமல் வந்து நம்ம கூட எனக்கு ஸ்டார்டிங்கில் தான் ஆர்க் பிடிக்கும். உண்மையிலேயே எனக்கு வந்து ஆர்க் எப்பவுமே வந்து ஸ்டார்டிங்கில் பிளேயர் விளாட்றது எனக்கு அது மாதிரி தான் பிடிக்கும். அந்த ஸ்பைனை முட்டை போட்டுனே இதுப்பா, அதை பிடிக்கணும். ஃபைபர் எடுத்துக்கிறேன். ஓகே நம்மக்கிட்ட என்ன இருக்குது இப்படி தின்றதுக்கு? இந்த பெரி சாப்பிட்டோன்னா வந்து நமக்கு ஹெல்த் என்னது
ஓகே, இப்போதைக்கு ஆபத்துக்கு பாவம் இல்லை, மொத்தமாக தின்னுப்போம். இது சாப்பிட்டா நமக்கு வந்து தண்ணி தாகம் பயங்கரமாக எடுக்கும் இந்த பெரிஸ்லாம். இப்போ தண்ணி குடிச்சிக்கலாம் பக்கத்தில். நீயா உன்ன தாரியா இல்லை மோதி பார்க்க போறியா? என்னடா இதுக்கே ஃபைபர் இப்படி கேட்குறீங்க எனக்கு? இதில் ஒரு 20 ஃபைபரு, இன்னும் ஒரு 10, நமக்கே 10 ஃபைபர் தான் இருக்கா? ஸோ நமக்கு இன்னும் ஃபைபர்ஸ் தேவைப்படுதும். ஹைட் இருக்குது, பட் நம்ம கீழே ஆனால் ஃபைபர் இல்லை. ஃபேக்ட்ரி விடுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ போய் ஃபைபர் கலெக்டிங் வரல. அப்போ போய் ஃபைபர் வச்சுருக்கியா நீ? ஃபைபர் அப்போ ஃபைபர் வச்சுக்கிறான்ப்பா இவனும். இவனுங்களை முக்கியமான விஷயம்னா ஃபைபர் கலெக்ட் பண்ண விடலாம் இவனுங்களை. ஸோ ஃபைபர் நல்லாவே கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, என்ன பண்ணலாம், எக்யூப். என்ன மயக்கமா பசிக்குதா? சரி ஓகே. இப்போ தான்டா தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். ஆடா பாவி, தண்ணி குடிச்சிட்டு இப்போ தான்டா வந்தேன். அதுக்குள்ளேயே ஓகே. இல்லை, நான் இப்போ தான் தண்ணி குடிச்சேன். எனக்கு எப்படி அதுக்குள்ளே தாக இருந்துச்சு? ஒரு இந்த பெரிஸோட பவராக இருக்குமோ? ஸோ ஓகே. ஸோ எனக்கு செக் பண்ணிக்கிறேன். ஸோ சட்டையும் க்ளவுஸும் நான் போட்டிருக்கேனா? சட்டையும் க்ளவுஸும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேண்ட்டு மேக் பண்ணிக்கலாம். பேண்ட்டு, ஹெல்மெட்டு, ஷூ. அவன் கையில் தான்ப்பா அப்படியே இந்த பிரைட் ஆகினே இருக்குது. ஸோ என் ஃபோனுக்கு வந்து இந்த செட் ஆகுது ஆருக்கு. பட் என்னென்னா வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டுனா விளையாட முடியல, அது கொஞ்சம் கஷ்டமாக. செல்லக்குட்டி ஓட்டுறா. ஐயோ, எத்தனாவது லெவல் இது? தரமான அனிமல். நான் தான் சொன்னேன்ல இப்போ இந்த வீடியோவில் ஆட்டர் ஸ்பான் ஆகும்னு. ஐயோ, மீன் வேணுமே. மீன். இப்போ எங்கடா போனா மீனுக்கு? வேறு வழியே இல்லை, மீன் தான் எனக்கு முக்கியம் இப்போது. ஸோ என்னடா ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ஆட்டர் அது உண்மையிலே ரேரான அனிமல். அது என்னென்னா வந்து நம்ம குளிரே இல்லாமல் பார்த்துக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. குத்து. அதான் டேய். ஐயோ, அவன் ஓட்டுறா கல்லாடா அது. ஸோ டேஞ்சரஸான அனிமல்ஸ் இருக்குன்னு இடத்துல வர வேணான்ட்டானுங்க. அப்போது ஆக்சிஜன். ஸோ ஓடுற பார்த்தோன்னே கையும் ஓடல காலும் ஓடல எனக்கு. நான் டக்குன்னு மீன் பிடிக்க வந்துட்டேன். எங்கடா இது? தூருக்கு. இதுவும் ஒரு பேசிவான அனிமல் தான். இப்போ இன்னும் இடம் வந்தோடனே நல்லா இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்ட்டு இருக்கும். பட் இது நீங்கள் பிடிக்கிறதுக்கு 100% ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஸ்டார்டிங்கே இது யாருக்கும் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா வந்து நான் பார்த்ததுக்கு ஸ்டார்டிங்கில் யாரும் கிடச்சதில்லை. 1க்கு 12 எடுக்குது. அப்போ ஒரு 10 பைட் எடுத்தால் கூட கரெக்டாக தான் இருக்கும். ஸோ பரவாயில்லடா, நைட்டானால் நான் உட்காந்து கஷ்டப்பட்டாச்சு இந்த ஓட்டரை பிடிப்பேன்டா, அது மட்டும் உறுதிடா. ஸோ ஓகே, இந்த ஏதாவது ஒரு இச்சி இருக்குது. பட் இச்சி நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இச்சி மீன்ஸ் நிறைய பேருக்கு அனிமே பக்கம் போவோம். அந்த இச்சி இல்லை, இது வந்து ஒரு மீன் தான். இதுவும் இச்சி தான். ஸோ இதில் நம்ம மெக்லோடான் நம்மளை சேஸ் பண்ணுறானா? நமக்கு இப்போது அந்த மீன் தான் முக்கியம் நமக்கு இப்போது. ஸோ இது என்ன சால்மன் ஃபிஷ்ஷா? சால்மன் ஃபிஷ் கொஞ்சம் டஃப்பாச்சு. கொஞ்சம் சால்மன் ஃபிஷ்னால் வந்து அது கொஞ்சம் அட்டாக் பண்ணணும் நம்ம பதிலுக்கு. டே அந்த ஓட்டருக்காக தாண்டா வந்துக்கிறேன். உருட்டி இதான் நான் சொன்னேன்ல, அது ஏன்னா ஒன்று வந்து பிளட்டு டேமேஜ் பண்ணி விட்ரும். அதனால் வந்து என்ன ஒன்றும் நூற முடியும். டே நான் வந்ததே அதுக்காக தான்டா. விட்டுருங்க. நான் போயிடுறேன். நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுறேன், அவ்வளோதான். என் பக்கம் குறுக்க வராதிங்களா, நான் மோசமானவன்டா. ஸ்டாமினா இறக்கி விட்ருவேன். ஐயோ காலம். நமக்கு ஸ்டாமினாவும் இல்லையே. ஸோ கம்மியாக போகுது. அவ்வளோத்தான்டா. பயமுறுத்தி விட்டானுங்களே ஒரு நிமிஷத்தில். ஓகே, 13 ஃபிஷ் இருக்குது. இப்போ எனக்கு என்னென்னா வந்து நான் இப்போ அக்கறைக்கு போகணும். அக்கறையிலேருந்து இக்கரை நான் போகணும். ஆனால் எப்படி? ஓகே, நமக்கு ஸ்டாமினா கொஞ்சம் ரொம்பட்டும். ஸ்டாமினா. ஸோ நான் ஏன்னா அப்படி அவ்வளோ எக்ஸைட் ஆனால் வந்து ஸ்டார்டிங்கில் யாருக்கும் அதுமாதிரி தண்ணிக்குள்ளே போகிறாது. நோ. டே. ஸோ இப்போதைக்கு நமக்கு பார்க்க முடியாது. இப்போ நம்மளால் பின்னாடி அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஐயோ தொலையோ. ஸோ என்னடா வந்து பார்த்தா பிரானா வந்துச்சு. பிரானா. ஐயோ, உயிரெடுக்க வந்துடுச்சு இந்த பிரானா. நல்ல வேலை, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இந்த பிரானா கிட்ட இருந்து. சொன்னால் லைட்டாக எலும்பு வந்துச்சு, பரவாயில்ல. ஸோ இன்றைக்கி என்ன செகண்ட் பார்ட்டே நல்லா தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி அனிமே கண்டென்ட் தான் போகலான்னு பார்த்தேன். இந்த செயின் சாமனோட ரிவ்யூ சரி ஆர்க்கு விளாட்லாம், நல்லா இருக்கும் சொல்லி நான் ஆர்க் வந்துட்டேன். சரி ஓகே, ட்ரை பண்ணிக்கலாம். என்னாவது. ஓஹோ. ஸோ நம்ம சேனலோட ஐகானிக்கான வீடியோவை நான் தூக்கிட்டேன். ஏன்னா வந்து இப்போலாம் சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை வியூஸோ இல்லை கேட்டால் எல்லாம் காப்பிரைட்னால வீடியோ வரதுன்னுவாங்க. 2 பக்கமும் சோறு கேட்குதுங்களே. பட் எனக்கு அது கூட கவலை இல்லை. ஹை லெவலில் இருக்கிறது எனக்கு ஓட்டர் தான் முக்கியம். ஏன்னா வந்து ஓட்டர் தான் இருக்குது இல்லையா ரேர், நான் சொன்ன மாரி. ஸோ நான் இப்போ குழுவிலே சாக போகிறேன்யா.
ஏன்னா வந்து இப்போதைக்கு நம்ம கையில் நான் அடிச்சு சொல்கிறேன், குளிர் நம்ம செத்துருவோம். அடிச்சு சொல்கிறேன். இல்லை குளிரில் இல்லையாப்பா. வேணாம் ஓட்டர் அவ்வளோதான். ஓட்டர். ஸோ இது நீங்கள் டேம் பண்ணி வச்சுக்கோங்களேன். நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய வேலை என்னென்னா வந்து நீங்கள் இதை பார்த்து ஸோ வெளியே அப்படி தோல் தூக்கிட்டு சுற்றக்கூடாது. ரேரான நம்ம கையில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. இது நீங்கள் கிடச்ச உடனே பத்திரமா போயிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் சேஃப் லாக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து இது வந்து குளிர் திருப்பிடுறான். இவன் ஃபுல்லாக வந்து இதுமாதிரி சாப்பிட்டோம். அது தண்ணிக்குள்ளே நீங்கள் விட்டிங்கன்னா வந்து தண்ணிக்குள்ளே அது போனால் பிரச்சனை இல்லை. பட் இப்போ எலும்பு முடிஞ்சுக்கணும் என்னால் போக முடியல. நான் கரையில் இருக்கா திருப்பி கரைக்கு தான் வரும். எப்படியா இருந்தாலும் இப்படி நீந்தி சுற்றி முற்றி அவள் தான் கால் கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் தூங்கலான் தான். பரவாயில்லப்பா, இது பைட்டு ஸ்பீடாக தான் இருக்குது. நல்லா பசி எடுக்குது போலுக்குது இதுக்கு ஓட்டுருக்கு. ஐயோ இது ஒன்று. ஸோ இது என்னென்னா வந்து நம்மளை பார்த்து பயப்படும். அது என்ன பண்ண இது நமக்கு ஆப்போசிட்டாக ஓடுறோம். நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வெளில நின்று வெயிட் பண்ணுவோம். ஓட்டுரு ஸோ அவனே வரட்டும் தரல, அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். 2 ஃபைபரா ஓகே. ஐயோ இவனுக்கு பாட்டமுக்கு போகிறானே. ஐயோ நடுவில் போகிறானே. டே ஒன்றும் அப்படி வா இல்லை இப்படி வா. நடுவில் இருந்தால் மெக்லடான் இருக்குடா. மெக்லடானில் கொஞ்சம் காட்டாச்சுன்னா ஒரு கட்டி அப்படியே இந்த சிப்ஸை கடி எதுவுமே கட்சின்னு சொல்லி முடிஞ்சிச்சு. ஸோ வேறு வழியில் தூங்கிடலாமா இல்லை என்ன பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ தூங்கினா வந்து என்ன அவனுக்கு தரல. நில்லா அதுவானத்து மேலே ஓட்டுரு செல்ல குட்டி இங்கே வாணி கீழே வாண்டான். பார்த்தீங்களா நான் சொன்ன மாரி. ஸோ நான் நீங்கள் ஃபுல்லாக தூங்க போகிறது இல்லைடா. அந்த ஓட்டரை பிடிச்சி என் வீட்டுக்குள்ளே போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணுவேன்டா. ஆமாம் டே ஓட்டுரு கெஞ்சி கேட்டுக்கிற ஓட்டுரு. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், தூங்கிட்டு வருவோமா. நில்லா அதுவானத்து மேலே பல்லானது ஓடுத்து மேலே. ஐயோ நம்மளால் இதுமாதிரி காப்பாற்ற முடியாது. ஸோ என்னடா இவ்வளோலாம் பந்தாவாக பேசணும் விட்டு பண்ணினா வந்து நம்ம கொஞ்சம் விடுவோம். இப்போ வந்து அது நடுவில் வந்துடும் இறங்கி. ஸோ இப்போதைக்கு அப்பா நியூ ஃப்ரெண்டா நான் கேட்டேன்டா இப்போ உங்ககிட்ட அதை. ஸோ ஓகே டூடு ஓகே டன். டூடுவே எனக்கு போதும்டா. ஓகே 1000 எக்ஸ்ட்ரீ அப்ளை யுவர் ஸ்டாட்டஸா. நில்லா அதுவானத்து மேலே. ஐயோ இப்போ நம்ம ட்ரெஸ் எல்லாம் டேமேஜாக இருக்கும்ல. இல்லை டேமேஜ் ஆகலை. நில்லா அதுவானத்து மேலே பல்லானது ஓடுத்து மேலே நீ ஒய்யா ஹோ. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம் இன்றைக்கி இந்த பெரிஸ்லாம் நமக்கு நைட்டு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ என்னால் தூங்கலான்னு பார்த்தேன். இப்போ போயிட்டு படம் ஓட்டர் வந்துச்சு. நல்ல கண்ணு துருத்துன்னு ஓட்டரை பார்த்தோன்னே ரைட்டு இன்றைக்கி என்னால் படம் ஓட்டரை போச்சுலான்னு வந்தேன். பட் அது நடுவில் போயிடுச்சு. அதான் கொஞ்சம் காண்டாக இருக்குது. ஸோ ஓட்டரை பிடிக்கும் போது இதான் நம்ம ஏதாவது அர்ஜென்ட் டிவிஸ் படம்னு வச்சு நம்ம தூக்கிடலாம். ஸோ பட் ஓகே நில்லா அதுவானத்து மேலே. ஸோ லைட்டாக சட்டை டேமேஜாக இருக்குது. பட் பிரச்சனை இல்லை. ஓட்டர் எங்கடா போச்சுது. அங்கே இருக்காம பாருங்க, நடுக்கடல்லையடா இருப்போம் அதுக்குன்னு. சரி இப்போ என்ன பண்ணலாம், ஹெட்டுக்கு ஃபீட்டுக்கு ஷூ. ஓகே ஃபுல் செட் ஆர்ம் எடுத்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பி ஏறணுமா. இப்போ என்னடா ஓகேடா இதான்டா. ஓகே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ லெவலப் ஆகிடுச்சு. இப்போ லெவலப் அப்டேட் பண்ணுவோம். இப்போ என்ன வேணால் வந்து நான் கொஞ்சம் மூமெண்ட் ஸ்பீடு கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ நம்ம இருக்கிற ஷூ வேறு இந்த ஷூ டேமேஜ் அதிகம். ஓகே பார்த்தீங்களா. ஸோ ரிவார்டு இது. ஸோ என்னது ஃபோட்டோகிராஃபி தான் எர்பிவர்ஸ். இந்த பட்சம் நமக்கு ஆம்பர் கிடைக்கும். ஒரு 10 ஆம்பர் 5 ஆம்பர் கிடைக்கும். சூப்பர் தான் இது. ஓகே ஒன்று நீ கிடச்சாலும் எனக்கு ஒன்று தான், அவங்க கிடச்சாலும் ஒன்று தான். ஆஹா நம்மக்கிட்ட பெட் இல்லையாப்பா. சரி விடுங்க, ஆள் தான் வெளியவே போகுது. இது மேலே நான் எதுக்கு வந்துக்கணும். ஸோ நில்லா அதுவானத்து மேலே. ஸோ வேறு வழி இல்லை, இந்தமாதிரி டிலோவெலாம் நம்ம விடக்கூடாது அவ்வளோ சீக்கிரம். நில்லா அதுவானத்து. எனக்கு என்ன டேமேஜ் ஆகணும் வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு மாரி. மூதி பார்த்துடலாம் வா. ஆஹா சரி ஓகே வாங்க பார்த்துடலாம். நமக்கு இல்லாத நமக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை. நில்லா அதுவானத்து மேலே. அவள் தான் சொல்லி முடிஞ்சா. எப்போ எனக்கு 100 வருஷம் வாழ்வு ஏன்னா பார்த்தீங்களா. எப்பவுமே இந்த ஒரு பாயிண்டில் இந்த ஒரு பொட்டேச்சுவில் தப்பிச்சிட்றேன்டா. அதான் சொல்கிறேன்ல நம்ம மாதிரி யாரும் வர முடியாது. ஸோ டூடி எக் இருக்குது. இங்கே டூடி எக் இருக்குது, எடுத்து தின்னுவேன். பட் என்னென்னா லைஃப் ஸ்ட்ரோ ஆகாது. ஐயோ லைஃப் ஸ்ட்ரோக்கு எக் எடுத்தால் பிடிக்காதே. சரி எவன் கேட்டான் லைஃப் ஸ்ட்ரோ இருந்தால் என்ன இல்லாட்டி இருந்தால் எவனுக்கு என்ன. டிலோ எக் இங்கே டிலோவே இல்லையடா.
ஃபஸ்ட் பர்சன் வச்சுக்கிறேன், எனக்கு தேர்ட் பர்சன் செட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி முட்டையை சாப்பிடணும்னா நமக்கு என்ன ஹெல்த்தி ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் 8 ஃபைபர். அட யாரா நீ லைஃப் ப்ரோ சாடையும் ஒருத்தன் காண்டேத்துறான். ஓகே 10 ஃபைபர், 8 ஃபைபர் வா நத்துமேலே. இவன் நம்ம கொஞ்சம் அந்த ஓட்டர் சேம் பசி இருந்துச்சு போல தான் டக்கு டக்குன்னு பைக் கிடச்சது. சரி விடுங்க. அப்போ அங்கே ஒரு அங்கே போகலாம் அந்த சைடு. பட் என்னென்னா வந்து அங்கே சைடில் ஆல்பா ராப்டர் ஸ்பான் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு வேர்ல்டு வச்சு அங்கே ஸ்பான் ஆச்சு. ஆட ஓட்ரு தண்ணிக்கு நடுவில் ஆர்காரங்களோட பிரச்சனையே தான். நமக்கு ஒரு முக்கியமான கண்ணில் காமிச்சு விட்டு நம்மளால பிடிக்க முடியாமல் காமிச்சிடுவாங்க. இப்போ நடுக்கடலுக்கு போகலாமே கேட்டால் நடுக்கடலுக்கு போகிறது பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஏற்கனவே போய் அந்த சைடு ஏதோ ஒரு உயிர் பொழைச்சி வந்தேன் அந்த இடத்துல. இதுக்கு தண்ணியில் நமக்கு ஸ்டாமினா ஏறாதா? ஸ்டாமினா இல்லை, ஆமாம் நான் தண்ணியில் இருக்கலாம் ஸ்டாமினா ஏற மாட்டுது. ஸோ நம்ம தண்ணியில் நீந்திருந்தாலும் இருக்கலாம் ஸ்டாமினா இறங்குது. ஐயோ ஸ்டாமினா ஸ்டாமினா மீனா ஒன்று அது இந்த லாஸ்ட்டில் வரணும், இல்லாட்டி அது அந்த லாஸ்ட்டில் வரணும். ஸோ இப்படி நடுக்கடலில் நீந்திருந்தால் நான் என்னென்னா பண்ணுவேன். சரி ரைட்டு. ஸோ 8 ஃபோட்டோகிராஃபி எர்பிவர்ஸா? ஸோ எர்பிவர்ஸை ஃபோட்டோ எடுக்க சொல்கிறானுங்க. ஸோ இந்த பட்ஜெட் வந்து ஒரு 8 எடுக்க சொல்கிறாங்க. நம்ம கையில் என்ன இருக்குது, டூ ட்ரைக்கு, அப்புறம் மாஸ்கோ சாப்ஸு. ஸோ வீட்டு பக்கத்தில் ஒரு 4 இருக்குது. நமக்கு இன்னும் ஒரு 4 வேணும்னா கொஞ்சம் தூரமாக போகணும். பட் தூரமாக போகிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இப்போதைக்கு அது ரிஸ்க்கு. ஸோ அதனால் வந்து நான் இப்போதைக்கு தூரம் போகிறதில்ல. நமக்கு என்னென்ன இப்போதைக்கு கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். ஆவரும் இருக்குது. பட் இவனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 17 என்கிராம் வேணுமா. டேய் எனக்கு ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? எனக்கு வேணாண்டா அதெல்லாம். மல்டி ஃப்ளாக் வேணாம், பெயிண்ட்டு வேணாம். ஸோ நமக்கு அடுத்த லெவலில் தான் வந்து பேராசூட்டோட சேடலும் அன்லாக் ஆகுது. அப்போ நம்ம ஹை லெவலில் ஒரு பேராசூட் பிடிச்சோன்னா வந்து ஸோ கொஞ்சம் பேக்கப்புக்கு இருக்கும். ரொம்ப பேக்கப் இல்லை, கொஞ்சோண்டு. பசியில் இருக்கானா இல்லை சோறு கேட்குறானா? சரி இருங்க, வேறு வழியில் அவன் இப்படியே நான் போய் கடலுக்கு தண்ணியில் தள்ளி விட்டுறலாமா? நில்லா அது என்ன நில்லா அதுவான் நத்து மேலே பல்லா என்ன அது கெட்டிங் மேலா? இல்லை புரியல. நீட் டு டம் ஃபுட்டா? டேய் 5வது லெவல் தான் ஓட்டுரு. இல்லை எனக்கு புரியலையே. ஆமாம் எனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு ஃபிஷ் ஃபுட்டே கிட்ட காணாமல் போயிருக்கு? ஃபிஷ் ஃபுட்டுலாம் அடி ஏன்டா ஐயோ இந்த ஒரு ஓட்டரிக்கையில் மாட்டிக்கிட்டு உயிரை வாங்குறனே, என்ன பண்ணுவேன்? ஐயோ. ஸோ வேலையை பார்த்துன்னு மூடின்னு வேலையை போட்டா இல்லாட்டி நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிறேனே. ஆனால் அவ்வளோ மீன் வச்சேனே, நான் சாக கூட இல்லை இன்னும். பட் எப்படி அந்த மீன்லாம் போச்சு? சம்திங் ராங். நில்லா அதுவானத்து மேலே பல்லானது போடுத்து மேலே ஒய்யா ஹோ பா. இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து உயிர் அப்படியே என்னது உயிர் ஊசலாடுது. அட பிரானா, உன்னை நான் ஏதாவது பண்ணனா? என் வேலையை பார்த்து தானே உட்காந்துருந்தேன். ஓ ஓ ஓ ஓஹோ யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன்டா. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். பிரானா வேண்டாம். எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ ஓட்ரு வேறு, இது வேறு ஓட்டுருன்னு நினைக்கிறேன். நம்ம ஓட்ரு செத்து போச்சா இல்லை என்னாச்சுன்னே தெரியலையே. சரி வேறு வழி இல்லை. உசுரை கையில் கொடுத்துட்டு உட்காந்துக்கிறேன்னே. டூடு எவ்வளோ உட்காந்துக்கிறோம் டூடுவான். ஸோ நம்ம பக்கத்தில் எங்கன்னா டூடு, மாஸ்கோ சாப்ஸு, லைவ் ஸ்டோர், ட்ரைக்கு, கார்போனியம்ஸ் ஒரு 5 இருக்குது இப்போதைக்கு நமக்கு இருக்குது. ஸோ பட்டு எனக்கு என்ன இப்போ பிரச்சனைனா வந்து இப்போ நான் இதை மிச்சம் ஒரு 5 இருக்கா 6 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ மிச்சம் சீ குழம்பு ஃபஸ்ட் என்ன பார்த்தோம். ஸோ மாஸ்கோ சாப்ஸ் இருக்குது, லைவ் ஸ்டோர் இருக்குது, டூடு இருக்குது, ட்ரைக் இருக்குது, கார்போனியம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கிட்ட மொத்தம் ஒரு 4 இருக்குது. பட் நமக்கு இன்னும் ஒரு 2 வேணும். சீ 3 வேணும். ஆமாம் 3 அட போடா. இந்த ஓட்டரை பிடிக்கலான்னு எவ்வளோ ஆசையாக வந்தேன். அந்த ஓட்டர் என்ன எனக்கே காணாமல் போச்சு. ஹலோ ஓட்டர் கடலுக்கு கரைக்கு வந்துட்டே ஓட்டர். ஐயா தெய்வத்துக்கே கரைக்கு வந்துருச்சுடா. அதுக்கே என் கஷ்டம் புரிஞ்சிச்சு. நம்மளை பிடிக்க ஸ்டாமினாவா ஃபேக்ட்டு தான். ஸோ ஸ்மூத்திங் மம்மி தான் இடத்துக்கு ஒரே வெயிட்டில் கொடுத்து டேம் பண்ணியிருப்பேன். டூடு உன்னால தான்
அந்த டூடு நினச்சிருக்கோம்ல, அடா பாவி என்னென்ன அடிக்கிற இப்போது டூடு 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 வச்சு இவன் ஒருத்தன் சேனை தீனி பண்டா. ஒரு வேளை நம்ம தூங்கி எழுந்துட்டோன்னா ஆஹா கூத்தாடி நிலா அது வானத்து மேலே பார்த்தீங்களா அங்கே இருக்காது. இப்போ அது எப்படி பிடிச்சி எப்படி டேம் பண்ணி கார்போனியம்ஸே நீயாச்சு இருப்பியா? ஓகே அவன் ஒருத்தன் தான் ஏற்கிறான் எனக்கு. விடுங்க இந்த மாஸ்கோ சாப்ஸ் ஹை லெவல் மாஸ்கோ சாப்ஸ் மேக்ஸ் லெவலில் நான் இதே டேம் பண்ணிக்கிறேன். மோட்ரு இவ்வளோ நாள் ஓடிந்தான் இருந்தது, இப்போ தான் ஸ்டாப் ஆயிருக்கு டிஸ்க்கு. ஸோ நானே இப்போ யோசிக்காமல் இருக்கேன். மோட்டர் சவுண்ட் மட்டும் பின்னாடி கேட்டுருக்கோம், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். இல்லை அது வானத்து மேலே. சரி ஓகே நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் ஃபோட்டோ வந்து எடுக்கிற வேலை இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு எல்பிஎஸ் மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறேன்.